ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேண்ட்ரஃப்கான ஹோம் ரெமெடிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் ப்ளஸ் லெமன். 2 ஸ்பூன் கோகனட் ஆயில் கூட 1 ஸ்பூன் லெமன் சாறு எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும். இதை 20 to 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மைல்டான ஷாம்பு போட்டு உங்கள் ஹேரை வாஷ் பண்ணுங்கள். ஸோ லெமனில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் ஸ்கேல்பில் இருக்கிற பிஹெச்சை பேலன்ஸ் செய்யும். அதே மாதிரி கோகனட் ஆயில் உங்களுடைய ட்ரைனஸை குறைக்கும். இது ஒரு மைல்டான ஆன்டி ஃபங்கல் எஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை கண்டினியூஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணணும். ஏன்னா சிட்ரிக்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கேல்புடைய ஸ்கின்னுக்கு நல்லதில்லை. ஸோ அதனால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். செகண்டு கேர்டை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணலாம். கேர்டில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் உங்கள் டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணும். ஒரு கூலிங் எஃபெக்ட்ஸை கொடுக்கும், உங்களோட இச்சிங்கை குறைக்கும். ஸோ டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு ஒரு கூல்னஸ் கொடுக்கறதுனாலையும் ஃபங்கஸோடைய க்ரோத் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆலோவேரா. நீங்கள் ஆலோவேரா ஜெல்லை ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த ஆலோவேராவில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது உங்கள் ஹேரில் இருக்கிற அன்வான்ட் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணும். அதாவது இச்சிங், ரெட்னஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். இதை நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் எல்லா ஆலோவேரா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக 5 to 10 டைம்ஸ் வந்து வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணலாம். 2 ட்ராப் டீ ட்ரீ ஆயில் கூட 2 ஸ்பூன் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி அதை உங்கள் ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த டீ ட்ரீ ஆயிலில் ஸ்ட்ராங்கான ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பட் இந்த ஆயிலை கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணவே கூடாது. கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆப்பிள் சீடர் வினிகர், இதை நீங்கள் 1:1 அந்த ரேஷியோவில் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை ரின்ஸ் பண்ணலாம். இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் உங்கள் உச்சந்தலையில் இருக்கிற பிஹெச்சோடைய அளவை சமப்படுத்தி உங்கள் பொடுகை குறைக்கும். அதே மாதிரி உங்கள் ஹேருக்கு ஒரு ஷைனஸை கொடுக்கும். இதையும் நீங்கள் டேரெக்டாக கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வாட்டர் கலந்து தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அடிக்கடியும் யூஸ் பண்ண மாதிரி வீக்லி 1 or 2 டைம்ஸ் மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வெந்தயம் பேக் போடலாம். வெந்தயத்தை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் அதை பேஸ்ட் பண்ணி அதை ஸ்கேல்பில் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். வெந்தயத்தில் நிக்கோட்டினிக் ஆசிட் தென் ப்ரோட்டீன் இருக்குது. இது உங்கள் ஸ்கேல்புக்கு ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும், ட்ரைனஸை கம்மி பண்ணும். உங்கள் ஸ்கேல்போடைய ட்ரைனஸ் தான் உங்கள் டேண்ட்ரஃபுக்கு மெயின் ரீசனாக இருக்கும். ஸோ அப்போ வெந்தயம் பேக் கண்டிப்பாக இதுக்கு யூஸ் ஆகும். எக் ஒயிட் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம். அதாவது எக்கோடைய ஒயிட் எடுத்து அதை கேர்டோட மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி போட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. உங்கள் ஹேரோடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உங்கள் ஹேரை ஸ்டஃப் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே மாதிரி எக்ஸஸ் ஆயிலை இதை அப்சர்வ் பண்ணும். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம். இந்த ஆனியனை நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுத்து உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஸ்கேல்ப்பை வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனியனை டேரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. அது கூட கேர்டு இல்லைனா கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி பேக்காக யூஸ் பண்ணுங்கள். ஆனியனில் சல்ஃபர் காம்பனன்ட் இருக்குது. இது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு குப்பமேனி. இந்த குப்பமேனி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா பேஸ்ட் பண்ணி அதை ஒரு பேக் மாதிரி போட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை வாஷ் பண்ணலாம். இதில் அதிகமாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது அன்வான்ட் டஸ்ட்டு, இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணும். உங்கள் இச்சிங்கை ரெடியூஸ் பண்ணும். பட் இந்த ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே 100% ப்ரூவன் கிடையாது. அது மாதிரி சயின்டிஃபிக் ப்ரூவனும் கிடையாது. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் யூஸ் பண்ணி சொன்னது தான். ஸோ அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு அது ஒத்துக்காம கூட போகலாம். ஸோ அப்போ இந்த ஹோம் ரெமெடிஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னுக்கும் ஸ்கேருக்கும் இது செட் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி எதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் மைல்டாக யூஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதுவும் அலர்ஜி, இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணாதீங்க. பிகாஸ் எல்லாருக்கும் எல்லா ரெமெடிஸும் செட் ஆகாது. ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்கின்னும் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஹோம் ரெமெடிஸ் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிக்கல் ப்ரூவன் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இது உங்கள் சேனல் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் பாஸ்.